என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை மறுபடியுமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய விருப்பு வெறுப்புகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த வாரத்திலே நாம் தியானிக்க இருப்பது பாவத்தை குறித்து. பாவம் என்றால் என்ன? பாவத்தை ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்பதை நாம் 1 யோவான் 3:4 காண்கிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்பொழுது நியாயப்பிரமாணத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்காதிருந்தால் பாவம் இந்த உலகத்தில் பிரவேசித்திருக்காது. அதை ஏன் கொடுத்தார்? அதன் பிறகு பாவத்தை ஏன் அனுமதிக்கிறார்? அவருடைய திட்டம் என்ன? பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததியை அவர் எதிர்பார்க்கிறார். இவற்றை குறித்தெல்லாம் இந்த வாரத்திலே நாம் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எந்த இடத்திலே எந்த கட்டளைகளை கொடுத்தார், அது எதன் மூலமாக பாவம் உள்ளே பிரவேசித்தது என்பதை காண்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களிலே இப்படியாக நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளைகளை மீறுவதே பாவம். கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்ததினால் பாவத்துக்கு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அதை அவர் வேறு எந்த சிருஷ்டிப்புக்கும் கொடுக்கவில்லை. வேறு எந்த உயிர் உள்ளதோ உயிர் இல்லாததோ எதற்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுக்கவில்லை. அவைகளையெல்லாம் அவர் ஒரு யந்திரமாக படைத்தார். அவைகளுக்கு சுயாதீனத்தை கொடுக்கவில்லை. ஆதலால் கட்டளைகளையும் கொடுக்கவில்லை. ஆதலால் அவைகளால் கட்டளைகளை மீற முடியாது. நாயோ பூனையோ பாவம் செய்ய கூடாது, அதனால் பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவைகளுக்கு கர்த்தர் அத்தகைய கட்டளைகளை கொடுக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கிறார். அதனால் பாவம் பிரவேசிக்கிறது. ஏனென்றால் ஆதாம் அந்த கட்டளையை மீறிவிட்டான் என்பதை நாம் பிறகு காண்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம், நாமும் மரிக்கிறோம். நம்மை சாவிலிருந்து மீட்க இறைவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை ரட்சிக்கிறார். ஸோ இந்த பாவத்தின் மூலமாக பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும்? பாவம் என்றால் என்ன? இதையெல்லாம் நாம் இந்த வாரத்திலே தியானிப்போம். யாராவது பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. எல்லோரும் பாவம் செய்கிறோம். பாவம் செய்யாமல் வாழ்ந்த ஒருவர் இயேசுநாதர். 1 யோவான் 1வது அதிகாரம் 8 தொடங்கி 10 முடிய இப்படியாக போகிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்திற்கும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருக்கிறோம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு யோவான் எச்சரிக்கிறார். நாம் எல்லோரும் பாவம் செய்கிறோம், ஆனால் கடவுள் அதை மன்னிப்பதற்கு வள்ளலாய் இருக்கிறார்.
ஏன் பாவத்தை அனுமதிக்கிறார், அதன் பிறகு மன்னிக்கிறார் என்று பார்த்தால், அவருக்கு ஒரு பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததி தேவை, எதிர்நீச்சல் போட்டு வரக்கூடிய ஒரு சந்ததி தேவை. அப்படி நாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். மன்னித்து நமக்கு பல பொறுப்புகளை மறுமையில் தருவதற்காக இம்மையிலே இந்த பயிற்சிகளை, பாவத்தை மேற்கொள்ளும் பயிற்சிகளை நமக்கு அனுமதிக்கிறார். மற்றும் ரோமர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 22 தொடங்கி 25 வசனங்கள் முடிய இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லோரும் பாவம் செய்கிறோம், கிறிஸ்தவன் என்றல்ல, எல்லோரும் பாவம் செய்கிறோம். அதனால் தேவ மகிமையை இழக்கிறோம். ஆனாலும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவன் பொறுமையாய் இருந்து முற்காலத்திலே நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கடவுள் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து நமக்கு மன்னிப்பையும் அருளி பரத்துக்கு கொண்டு செல்லுகிறார். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது என்றால், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டோம். ஆனாலும் தேவன் கிருபையாய் நமக்கு அவர் மேற்பற்றும் விசுவாசத்தினாலே அதை அவர் திருப்பி கொடுக்கிறார். பாவத்தின் பரிகாரம் அவர் மேல் வைக்கும் விசுவாசம். நாம் 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டுமா, இது செய்ய வேண்டுமா என்றாலும் கேட்காமல், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை விசுவாசிக்கும் போது அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதாமுக்கு இத்தகைய கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கவே வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்கிற கட்டளையை நாம் ஒரு சோதனைக்காக கொடுத்தார் என்றெல்லாம் எண்ணக்கூடும். ஆனால் சோதிப்பதற்கு ஆண்டவர் என்ன நடக்கும் என்பதை அறியாதவர் அல்ல. அவருக்கு என்ன நடக்கும் என்பதை, பிற்காலத்திலே என்ன நடக்கும் என்பதை முன்பிலே அவர் அறிந்தவர். அதனால் அவருக்கு சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு அந்தத்தில் உள்ளவைகள் ஆதி முதற்கொண்டே தெரியும். ஆதலால் நாம் இதை ஏதோ ஒரு சோதனைக்காக வைத்தார் என்று நாம் எண்ணக்கூடாது. இதை நாம் பயிற்சிக்காக கொடுக்கிறார் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாவம் உன்னை எதிர்க்கும், ஆனாலும் நீ அதை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பிதாவுடைய சித்தம். அதை எங்கே அவர் சொல்லுகிறார் என்றால், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்களிலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இங்கே நமக்கு அவருடைய எதிர்பார்ப்புகளை கொடுத்து விட்டார். உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? இறைவன் ஆபேலை கருணையோடு நோக்கும்போது காயினுக்கு எரிச்சல் உண்டாகிறது. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு காயின் மூலமாக ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை அல்லவோ? நன்மை தீமை அறிந்தாயிற்று. இப்பொழுது ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது நன்மை செய்வது. செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும், அதன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், ஆனால் நீ அதனை ஆண்டு கொள்ளுவாய். எதிர்கொண்டு அதை மேற்கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் பல பொறுப்புகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் மறுமையிலே. அதற்காக இம்மையிலே ஒரு பயிற்சியை கொடுக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததியாகவும்
அதற்கு நன்மை செய்கிற ஒரு சந்ததியாகவும் நாம் இருக்க வேண்டும். ரோமர் 5:12 இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. பாவத்தின் சம்பளம் மரணம். இது ஆண்டவருக்கு முன்பாகவே தெரியும். எல்லோரும் மரிக்கிறார்கள். நாம் ஒரு இடத்திலே நம்முடைய பிள்ளைகளை அனுப்பும் போது அங்கே அவர்கள் இறப்பார்கள் என்றால் அடுத்த பேட்சை நம்ம அனுப்ப மாட்டோம். ஆனாலும் ஆண்டவர் இங்கு வருகிறவர்கள் எல்லோரும் மரணத்தை ருசி பார்ப்பார்கள் என்று தெரிந்தும் அனுப்புகிறார். அப்படியானால் இந்த மரணம் இங்கு முற்றுப்புள்ளி அல்ல. இந்த சரீர மரணம் ஒரு கமா. இதன் பிறகுதான் நம்முடைய உண்மையான பொறுப்புகள் ஆரம்பமாக போகிறது. அது ஆண்டவருடைய ராஜ்யத்திலே அவருடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து அரசாளும் போது அதை தகுதிப்படுத்த இங்கு நமக்கு பயிற்சி அளிக்கிறார். அதனால் நாம் இங்கு சாவோம் என்று தெரிந்தும் நம்மை அனுப்புகிறார். ஏனென்றால் அதற்கு வேண்டிய மாற்று மருந்தை தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக உலகம் உருவாவதற்கு முன்பாகவே அவர் ஆயத்தப்படுத்தி 1 பேதுரு 1:18 தொடங்கி 20 முடிய இப்படியாக சொல்லுவார், பொன்னினாலும் வெளியினாலும் மீட்கப்படாமல் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே குறிக்கப்பட்டவராய் இருந்து இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். இறப்போம் என்று தெரியும். அதற்கு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நமக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார். அதனால் இதை தடை செய்தார், இதை சாப்பிடக்கூடாது என்று கூறும்போது அதை நாம் ஒரு கிஃப்டாக, ஒரு பெரிய பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் வேறு எந்த ஜீவராசிக்கும் இத்தகைய ஒரு தெரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கவில்லை. மனிதனை அவருடைய ரூபத்திலும் சாயலிலும் உருவாக்குவதற்காக தெரிந்து கொள்ளும் தன்மையை கொடுக்கிறார். எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார். அதை நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்திலும் வளருவோம். அப்படி வளரும் போது நம்மை அவர் மறுமையிலே பயன்படுத்தி கொள்வார். நாம் எல்லாம் கேட்போம், இந்த பயிற்சியின் பின்னணியிலே என்ன இருக்கிறது என்று. நான் முன்பு கூறினது போல பின்னணியிலே அரசாளுகிற ஒரு பொறுப்பை நமக்கு கொடுக்க அவர் சித்தமாய் இருக்கிறார். அதைத்தான் அவர் வெளிப்பாடு புஸ்தகம் 3:21 சொல்லுவார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஜெயம் கொண்டு அவரோடு கூட அரசாளும்படிக்கு இத்தனையும் செய்கிறார். நாம் சோடை போகாமல் கற்றுக்கொண்டு நித்தியத்தில் போய் அந்த பொறுப்பை வகிப்போம். வணக்கம். என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர்ட் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.